அண்ணன் செந்தமிழன் சீமானை ஒத்த ஆளா எதிர்க்க துணிவுண்டா? சும்மா அந்த கூட்டணி வேலை பேசி தமிழர்களை மொட்டை தட்டி இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க. யார் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாலும் சரி புதுசா உடனே கூட்டணிக்கு வாங்க, எங்க சின்னத்துல நில்லுங்க, எங்க கட்சியில நில்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆஃபர் டெண்டர் விடுற மாதிரி விட்டு கோடி கணக்குல பணத்தை தந்து ஏதோ ஒரு கொள்கைக்காக ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அதற்குள்ள கரைஞ்சு போய் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. இதனால தமிழர்களுக்குன்னு ஒரு வேற ஏதாச்சும் ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி தமிழர்களுக்கான ஒரு கட்சி உருவாச்சு. அப்படிப்பட்ட கட்சி தான் கொண்ட கொள்கை என்ன? தமிழர்கள் நிலத்தை ஆள வேண்டும், இங்கே வந்தாரை வாழ வைப்போம், ஆனால் நாங்கள் மட்டும்தான் ஆள்வோம் அப்படிங்கிற அந்த கொள்கை நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் மாறாம ஒற்றை நோக்கோட ஒற்றை இலக்கோட தமிழர்கள் விடுதலை, இன விடுதலைன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கான ஆட்சி தமிழ் மண்ணில் தமிழர்களை ஆள வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தோட அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது பிரபாகரன் ஐயானுடைய வழியில இன்னைக்கு வழி நடத்தல் பண்ணிட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். கூட்டணிகளை வைத்துக் கொண்டு நம்மை மொட்டையாற்றும் இந்த கட்சிகளை துவம்சம் செய்யும் காணொலி தான் இந்த காணொலி. உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் எப்படியோ ஒரு விதமா வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சு ஜூன் 4 ரிசல்ட் எதிர்பார்த்து நம்ம அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுலேயும் பல்வேறு குளறுபடிகள், வாக்கு சதவீதத்திலேயே குளறுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதுல ரிசல்ட்ல எப்படி வரப்போகுது, நம்ம அண்ணனுடைய வாக்குப்பதிவு, அதாவது நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் வந்திருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுவும் மைக் சின்னத்துல புதிய சின்னமா அறிவிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தூரம் இன்னைக்கு கடந்து வந்து நின்று எவ்வளவு வாக்குகளை பெறப்போகுதுன்னு நாம மட்டும் இல்ல மக்கள் அத்தனை பேரும் அவளோட இருக்கிறாங்க. சரி, அதையெல்லாம் தாண்டி ஒரு விடயத்தை முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த தந்தி தொலைக்காட்சி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் போன தடவையும் அப்படிதான் இந்த தடவையும் அப்படிதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்கு சதவீதம் தான் பெறும், நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்கு சதவீதம் தண்டூர் அடிச்சுட்டு ஒரு குறைவான சதவீதத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்து கணிப்புங்கிற பேர்ல கருத்து திணிப்பு பண்ணிட்டு இருக்கிற இந்த கேவலமான புத்தி விட்டு போட்டு உண்மையான நிலவரத்தை பேசணும். ஊடகங்கிறது ஒரு மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் நேர்மையா சேர்க்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த மாதிரி தவறு பண்றது மிக கண்டனத்திற்குரியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது யாருடனும் கூட்டணி இல்லாம யார்கிட்டையும் விலை போகாம தனியா ஒத்தால திராணியோட நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. நீங்க மற்ற எல்லா கட்சி இருவேறு திராவிட கட்சிகள் நாங்க 70 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கிறோம், 80 வருஷமா நாங்க கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த காலத்துல இருந்து எங்க கட்சி தான் பாட்டங்கட்சி முப்பாட்டங்கட்சின்னு எல்லாம் சொல்றேன். நீங்க ஏன் இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை கட்சிகள், ஏன் இறுதியா கமலையா ஆரம்பிச்ச கட்சி கூட நீங்க உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு கடல்ல காணாதவன கல்லு மாதிரி நீங்க பண்ணியாச்சு. அப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கக்கூடிய நீங்க ஏன் உங்களால தனித்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்த கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறீங்க. சரி, 13 வருடங்களாக 15 வருடங்களாக களமாடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி 70 வருடமாக ஆண்டு கொண்டிருக்கும் இங்க இருந்து கொண்டிருக்கும் திராவிட கட்சிகள் ஒரு துணிவில்லையா, ஒரு திராணி இல்லையா, ஒரு ஒத்த ஏடிஎம்கேன்னு தூய ஏடிஎம்கேவா, டிஎம்கேன்னு தூய டிஎம்கேவா, யாரோட கூட்டணி இல்லாம எதிர்த்து செந்தமிழன் அண்ணன் சீமான நாம் தமிழர் கட்சிய நீங்க நிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு திராணி உண்டான்னு யோசிச்சு பாருங்க. இல்ல சரி, அப்படி நிக்கிறனாலும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் நிக்கிறதுக்கான கொள்கை நிலைப்பாடு ஏதாச்சும் இருக்குதுன்னு பாருங்க. இலவசம், அப்புறம் பார்த்துக்கிட்டு அந்த வழக்கொள்ளை, அப்புறம் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லிக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு 200 ரூபா கொடுத்து கூலி கொடுத்து கொஞ்சம் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிரயாணி தந்து விட்டு அவங்க கையில ஒரு கோட்டரை கொடுத்து விட்டு இதுதான் உங்களுடைய கொள்கையா இருக்குதே தவிர வேற என்ன கொள்கை உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு கொள்கை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மின் தயாரிப்புல கூட அணு மின் உலையை நீங்க வச்சு அதுக்கு கையெழுத்த போட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி இங்க பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குறீங்க மக்களுக்கு. ஆனா
இயற்கை சார்ந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய இயற்கை சார்ந்து பசுமை திட்டத்தினுடைய அடிப்படையிலேயே வந்து இங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத ஒரு மின் உற்பத்தியை பண்ண முடியாதா? ஏன் பல நாடுகள்ல அப்படிப்பட்ட ஒரு மின் உற்பத்தியெல்லாம் கையில் எடுத்திருக்கிறாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் இதை பத்தி ஊடகத்துல நேர்காணலையா இருக்கட்டும், அல்லது வந்து செய்தியாளர்கள் சந்திப்புலையா இருக்கட்டும், அல்லது வந்து பொதுக்கூட்ட மேடைகள்லையா இருக்கட்டும், பரப்புரையிலையா இருக்கட்டும், எல்லா பக்கம் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை போன்ற திட்டங்கள் பல்வேறு நாடுகளான சின்ன சின்ன தீவுகளான நாடுகளான பெரிய நாடுகளான தொழில்நுட்பத்துல வளர்ந்த நாடுகளான அனைத்து நாடுகளும் இதை கையில் எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கறத யோசிக்கணும். மக்கள் இதை சிந்திக்கணும். ஏன்னா ஒரு அணு உலைங்கிறது அணுவை நீங்க இயக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய கதிரியக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நிற்காது. அப்ப அந்த அணுவனுடைய கதிரியக்கம் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்துதான் மின்ன வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு தராங்கிறப்போ அது எந்த அளவுக்கு பாதுகாப்புடையதுன்னு நீங்கள சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்படி பாதுகாப்பானது என்றால் இந்த ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய நமது மோடி ஐயாவையோ மாண்புமிகு மோடி ஐயாவையோ அல்லது இந்த தமிழ் மண்ணை ஆளக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய தலைவர்களை வந்து அந்த அணுமின் நிலையத்திற்கு அருகில போய் குடியிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க அங்க வீடு கட்டி குடியிருக்கிறோம், எங்க மகன்கள் அங்க குடியிட்டு இருப்பாங்க, குடியிருப்பாங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமைச்சராவது எந்த எம்எல்ஏவாவது அங்க போய் குடியிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர்களெல்லாம் கண்டு பயப்படக்கூடிய அந்த இடத்துல போய் குடியே அமர்வதற்கு பயப்படக்கூடிய ஒரு விடயம் இருக்குதுன்னா மக்கள் மட்டும் எப்படி குடியிருக்க முடியும்? அப்ப மக்கள்கிட்ட இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாதது, பாதுகாப்பானது. மிக நாங்கெல்லாம் வந்து அந்த ஐஎஸ்ஓ தரத்துக்கு நாங்கெல்லாம் வந்து வச்சிருக்கிறோம். அதனால வந்து இதெல்லாம் ஒரு நீங்க ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து பேச தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல ஏன் அண்ணன் கேட்கும் கேள்விப்படி நீங்க போய் அருகில குடியிருங்க வேண்டாம். அந்த அணுமின் நிலையத்தினுடைய உயர் அதிகாரி இருப்பாங்கல்ல, டைரக்டர் அந்த மாதிரி மிகப்பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்கல்ல, அவங்கள அந்த யூனிட்டுக்குள்ளேயே குடியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அது இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில இருப்பாங்க, ஆபீஸ் மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா மக்கள் எப்படியோ போனா போதும், மக்கள் எப்படியே கெட்ட போனா போதும் அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் நீங்க வச்சிருக்கிறீங்களே தவிர வேற என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குது? அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்க திராணியோட ஒரு தலைவனாக, ஒரு தொண்டனாக, ஒரு ஒருங்கிணைப்பாளராக இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொண்டு பல லட்சம் ஈழச்சொந்தங்கள் இருந்த போது அந்த ஈழச்சொந்தங்களின் துயர தாங்க முடியாம இந்த கட்சியை ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியை வந்து மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு அவரை விதமானது. அவரோடு சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் தம்பி தங்கைகளின் உழைப்பு உண்மையால் அவரை விதமானது. அதையும் தாண்டி இதையெல்லாம் எப்படியாச்சும் இவங்களை முடக்கிடணும்னு சொல்லி நீங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நாம சொல்லவே முடியாது. அந்த உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, நீங்க நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாதுன்னு செய்யற உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உழைப்பு அதை விட மிக அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு தத்துவ நிலைப்பாடு இல்லாம, ஒரு கோட்பாடு இல்லாம, ஒரு கொள்கை இல்லாம நாம எதை வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் முதலாளிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க அவர்களுக்கு தேவையான டெண்டர்களை கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து என்ன லாபம் வருதோ அதுல கமிஷன் வாங்கி பொழைச்சிட்டு இதெல்லாம் வந்து இதுதான் உங்களுடைய உண்மையான கொள்கையா இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான நீங்க ஒரே ஒரு விடயத்தை பார்த்துக்கலாமே. ஏதோ ஒரு தேர்தல் வரும், இப்போ உள்ளாட்சி தேர்தலோ அல்லது வந்து சட்டமன்ற தேர்தல் வரும் இல்லைங்களா, எல்லாருமே தனிச்சு நிற்குன்னு பாருங்க. யாரு பெரும்பான்மையான கட்சி, யாரு பெரிய கட்சின்னு உண்மை தெரிஞ்சிடும். உண்மையான அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி, எங்க கட்சி நாம் தமிழர் கட்சி, இதுதான் மிகப்பெரிய கட்சியா இருக்கும். காரணம் என்னன்னா இங்கே கொள்கையும் கோட்பாடும் ஒழுக்கத்துடன் கூடிய கட்டமைப்பும் பெண்ணியத்தை போற்றக்கூடிய நல்ல மனதுடன் கூடிய ஒரு வீரமிக்க ஒரு படையா வந்து இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்து மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்கி நாம் தமிழர் கட்சியை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கு. சும்மா நாம காணாதமான கண்டதை கையில் எடுத்த மாதிரி எந்த கட்சி புதுசா வந்து லாட்டர்பேடை கட்சியா இருக்கட்டும், 10 பேர்த்த வச்சுக்கிட்டு ரோட்ல போராடுறவங்களா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் உடனே காசு கொடுத்து விலை பேசி உடனே தனக்குள் இழுத்துக்கிட்டு. அண்ணனே விலை பேசுனீங்க, அண்ணன் விலை போனாதா? கொள்கை மட்டும்தான்,
கொள்கை மட்டும்தான் எனக்கு தேவை. தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டுங்கிற என்னுடைய கொள்கை ஜெயிச்சே ஆகணும். மேதகு பிரபாகரன் ஐயா சொன்ன வார்த்தை பழிக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சோடை போகாம தைரியமா துணிஞ்சு அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டு முன்னேறிட்டே போறதை எங்களை வழிகாட்டுறது உண்மையால எவ்வளவு பெரிய அபரிவிதமான வளர்ச்சியை இன்னைக்கு நிக்குதுங்கிறத எல்லோரும் உணரணும். சரி, உங்க கொள்கை நிலைப்பாடு என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாம் கொள்கைங்கிறீங்க, கோட்பாடுங்கிறீங்க, தத்துவங்கிறீங்க. என்னப்பா கொள்கை நிலைப்பாடு? இங்க குடிக்கிறதுக்கு பாரெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கு டாஸ்மாக் அமைச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த டாஸ்மாக்கு வரக்கூடிய சரக்கு இருக்கும்ல, அந்த சரக்கை மதுபானத்தை பாதுகாக்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு குடோனெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு போய் பாருங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அடுத்தது நம்ம நெல் வயல்கள்ல விவசாயிகள் உழுது இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்காக அரசு குடோன்ல நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, அங்க போய் அந்த நெல் இருக்கிறத பாருங்க. குடிக்கு கொடுக்கும் மதுபானத்திற்கு கொடுக்கும் மரியாதை கூட நம்ம வயிற்றுக்கு சோறு போடும் உழவர்களுக்கு இல்லை என்பது தெளிவாக தெரியும். அங்க அத்தனை அரிசி மூட்டைங்க உண்மையாலும் வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு வெட்டியா போயிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் செலவு பண்ணாத அரசாங்கம் ஒரு தகரத்தை வைத்து தகர சீட்டை போட்டு ஒரு ஒரு செட்டு அமைக்க முடியாத அரசு கட்சிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதற்கு ஒரு திட்டம் தீட்ட தெரியாத இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், இதையெல்லாம் தாண்டி மதுபானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அது உழவர்களுக்கும் இந்த விவசாய பொருட்களுக்கும் இவங்க தரதில்லைங்கிறது யாருக்கு தெரியும்? மக்கள் இதை புரிந்துணர்வு செய்யணும். அதையும் தாண்டி இப்போ கல்வி இருக்குது. இந்த கல்வி எந்த விதமான எத்தனை கல்விகள் இருக்குது? சிபிஎஸ்சி போடுக்கிறாங்க, ஸ்டேட் போடுக்கிறாங்க, அடுத்தது ஸ்ரீ கல்வி எல்லாம் கொண்டாந்து விட போறாங்க, ஸ்ரீ கல்வி மெத்தடுன்னு சொல்லிட்டு. இப்போ பலவிதமான கல்வி இருக்குது. எந்த கல்வியை படிச்சா வேலை கிடைக்கும், எப்படிப்பட்ட கல்வியை படிச்சா வேலை கிடைக்கும்? அப்போ ஒரே மாதிரியான கல்வி, தரமான கல்வி இங்கு இல்லாத சூழ்நிலை உருவாகி இருக்குது. அப்போ கல்வி கொள்கை நிலைப்பாடுமே இங்க எந்த அளவுக்கு சரியா இருக்குது அப்படிங்கிறது தெரியாம இருக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இங்க நீட் +2 படிக்கிறாங்க, +2ல மார்க் எடுக்கிறாங்க, உயர் மதிப்பெண் எடுக்கிறாங்க. அதுல இந்த அளவுக்கு படிச்சு அதற்கு பாடுபட்டு அந்த குழந்தைகள் ராபகலா கண் முழிச்சு படிச்சு நல்ல மார்க் எடுத்தாலுமே நீட் தேர்வுங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு, கேட் தேர்வுங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு, இனி வரப்ப கியூப் தேர்வுங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு, எல்லாமே என்ட்ரன்ஸ்னா இவங்க +2ல ஏன் படிச்சு மார்க் எடுத்து வரணும்? அதற்கு நீ ஏன் தனிப்பட்ட குரூப் இருக்கும்ல, சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் குரூப்னு, அதை ஏன் தனியா தேர்வு செஞ்சு அவர்கள் அதற்குன்னு படிச்சு வரணும்? இப்படி கல்விக் கொள்கையா இருக்கட்டும், அல்லது மின் கொள்கையா இருக்கட்டும், அல்லது நீர் மேலாண்மை கொள்கை எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. பக்கத்துல கேரளாவில அணை கட்டுறாங்க, பக்கத்துல கர்நாடகால அணை கட்டுறாங்க, இந்த பக்கம் ஆந்திராவில அணை கட்டுறாங்க, தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் மதுபானத்துக்குரிய பாறை கட்டுறாங்க. ஆனா இங்க தண்ணி நீர் மேலாண்மைக்கு இங்க விவசாயிகள் எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு எவ்வளவு வெப்பநிலை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிலவுது அப்படிங்கிறது நமக்கு கண் கூட நம்ம பாக்குறோம், அந்த வேதனையை அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன நிலைப்பாடான கொள்கை வச்சிருக்கிறீங்க? இதுக்கான மாற்று கொள்கை என்ன? இது எப்படி சரி செய்ய போறீங்க? இத்தனை மக்களோட வரிப்படத்தை வாங்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இத்தனை எல்லாம் கேட்டுட்டு வந்த பாத்தீங்களா? நான் கேட்கல. சமூக வலைதளங்கள்ல மக்கள், அதாவது இளைஞர்கள் தெளிவா கேள்வி கேட்கிறாங்க. அதனுடைய தொகுப்பையெல்லாம் எடுத்துதான் நான் இங்க ஒரு கேள்விகளாக என்னுடைய பார்வையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் தாண்டி இப்போ கல்வி கொள்கை, நீர் மேலாண்மை பார்த்தாச்சு, மின் உற்பத்தி பத்தி பார்த்தாச்சு, கல்விக் கொள்கை பத்தி பேசியாச்சு, உழவர்களை பத்தி பேசியாச்சு. ஓகே, அடுத்தது மருத்துவம். இங்க உண்மையாலும் தனியாரிட்டு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உயரிய மருத்துவம் கூட நம்ம அரசுகிட்ட இருக்குதா இல்லையான்னு பலத்த சந்தேகம் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு, மருத்துவமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தன்னுடைய பணத்தை இழந்து, தன்னுடைய சொத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இந்த இருவேறு திராவிட கட்சிகளும் 50 ஆண்டு கால ஆட்சி சாதனை எல்லாம் சொல்லுவாங்கல்ல,
அந்த சாதனையை இன்னைக்கு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ ரேஷன் கடையில கூட பொருட்களை வந்து குறைக்கக்கூடிய திட்டங்களை தான் கொண்டாடுறாங்களே தவிர சேர்த்து கொடுக்கக்கூடிய திட்டம் இல்லை. மாதம் 1000 ரூபாய் தராங்க மகளிர் உதவி தொகை. சரி, மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அந்த 1000 ரூபாய் வாங்கித்தான் பிழைக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்க. இந்த 1000 ரூபாய் கிடைச்சதான் என்னால பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. இந்த 1000 ரூபாயினால வருஷம் 12,000 ரூபாய் ஆகுதுங்களா? இந்த 1000 ரூபாயினால திருமணமான மேக்சிமம் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையான நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க இந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் மறுபடியும் டாஸ்மார்க்கு கொடுக்குறாங்க. இப்போ டிவி இலவசம் சொல்லி கலைஞர் ஆட்சியில தந்தாங்க. அந்த டிவி எதற்காக இலவசமா தந்தாங்க? யாரோட பணம் அது? இலவசம்லாம் கிடையாது. யாரோட பணம்? நம்ம வரி பணம். அந்த வரி பணத்துல டிவி இல்லந்தோறும் டிவி வச்சுட்டு தொலைக்காட்சி வச்சுட்டு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி படமெல்லாம் ஓடிடுச்சா? கிடையாது. அப்ப அங்க என்ன ஒரு மறைமுக சுயலாபத்தை பண்றாங்க? கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து தொலைக்காட்சி வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு ஏதாவது உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. 10 லட்சம் இணைப்புகள் தான் இருக்கும். இப்ப இவங்க தொலைக்காட்சி கொடுத்ததுனால நம்ம வரி பணத்தை எடுத்து நமக்கு தொலைக்காட்சி வந்து வழங்கினதுனால கிட்டத்தட்ட 5 கோடி இணைப்புகளை வந்து இப்ப 10 லட்சத்துல இருந்து 5 கோடி எவ்வளவு ராக்கெட் லான்ச்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. அந்த டெண்டரையுமே இவங்க நெட்வொர்க்கா எடுத்துக்கிட்டு அதை பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இப்ப நாம என்ன நினைச்சுக்கிறோம்? கப்பாடா நமக்கு வந்து தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சி வந்து இலவசமா தந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அது இலவசம் இல்லை, நம்ம வரிப்பணத்துல தந்துருக்குறாங்க. சரி, அந்த 1500 ரூபாய் டிவி தான் நம்மளால வாங்க முடியாத போயிருதா? அதையும் தாண்டி மாசமானா அதுக்கு வந்து கேபிள் ரீசார்ஜுக்கு வந்து நம்ம பணம் கட்டுறோம் இல்லைங்களா? அந்த பணம் எவ்வளவு போய் சேருது? அது யாருக்கு போய் சேருது? அது யாருடைய கம்பெனி? அந்த கேபிள் ஆபரேட்டர் கம்பெனி யாருடைய பேர்ல இயங்குது? யாரு டெண்டர் எடுத்துக்கிறா? அரசு தரப்புல வந்து யாரு டெண்டர் எடுத்துக்கிறா? இதையெல்லாம் மக்கள் சிந்திக்காததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இதுல வேற ஸ்டாலின் ஐயா தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்றீங்க. ஸ்டாலின் ஐயா தான் வராரு, விடியல் யாருக்கு தர? தமிழர்களுக்கான உரிமை, தமிழர்களுக்கான ஏதாச்சும் கச்சத்தீவு மீட்பு பிரச்சனையை பத்தி பேசி அதை வந்து சால்வ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவு மீட்கப்பட்டதானா? கிடையாது. தூத்துக்குடி ராமேஸ்வரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கை கடற்படை மீன்பிடிக்க போறப்ப மீனவர்கள் வந்து பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுறாங்க. எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்லி சிறை பிடிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடக்கிறதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடத்துல இப்போ நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அடிபட்டு மருத்துவமனையில இருந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய போட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு போட்டை தராம அவங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொள்கை நிலைப்பாடு என்ன வந்து இவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கிறாங்க, தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெசவாளிகள் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலை? இன்னைக்கு வந்து ஒரு தறி வந்து நெசவு செய்யறாங்க அப்படின்னா அந்த நெசவிற்கான ஏதாச்சும் நூல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிடைக்குதா? அவங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து கிடைக்குதா? அவங்க அந்த ப்ராடக்டை வந்து தயாரிக்கிறதுக்கு, அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு, மேட்டு தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஏதாச்சும் வாழ்வாதாரம் இருக்குதுன்னு போய் பார்த்தா நிறைய பேர் பவர்லூமுக்கு மாறி அந்த பவர்லூம் வந்து இன்னைக்கு வித்து போட்டு போகக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து நிற்குது. திருப்பூர் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூல் விலையேற்றம், ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் கேட்டா நாங்க கொண்டாடல, இப்போ பிஜேபி கொண்டாடிட்டாங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி வந்து யார் வந்து உருவாக்கணும்? ஜிஎஸ்டி வந்து பொது சேவை வரி திட்டம் வந்து யார் உருவாக்கணும்? நடைமுறைப்படுத்துறது வந்து பாஜகன்னு வச்சுக்கோங்க. இதை யார் கொண்டு வர வந்து திட்டமிட்டது? காங்கிரஸ் தானே. காங்கிரஸோட யார் கூட்டணி வச்சுக்கிறான்? நீங்க தானே. அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கொள்கை, உங்களோட நான் கூட்டணி வரணும்னா எங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கணும்னு. அதே மாதிரி அதிமுக ஆண்ட காலத்துல பிஜேபியோட சப்போர்ட்ல இருந்தீங்க இல்லைங்களா? அப்போ ஜிஎஸ்டி நிறைவேற்றினா உங்களுடன் கூட்டணி இல்லைன்னு இன்னைக்கு எடுத்த முடிவு அன்னைக்கே எடுத்திருக்கணும்ல. ஏன்னா நீங்க தான் மக்களின் நலன் கருதுறீங்களே, எங்களுக்கு வந்து விடியல் தரீங்கள. இப்ப எங்களுக்கு விடியல் தரீங்க, அவங்களுக்கு சோடை போகக்கூடாதுல்ல. இப்படி இந்த நீட் தேர்வுக்கும் அப்படிதான். நீட் தேர்வு யார் ஆரம்பிச்சார்? இந்த திட்டத்தை யார் ஆரம்பிச்சது? யார் நடைமுறைப்படுத்தியது? அப்ப இரு கட்சிகளும் தானே. இரு கட்சிகளும்
ஒன்றுக்குள் ஒன்று பேசி வைத்துக் கொண்டு மக்களை மட்டையடிக்கிறதுக்கு இருக்கிறீங்க, ஒன்றியத்துல இருக்கட்டும் அல்லது மாநிலத்திலேயே இருக்கட்டும். இதையெல்லாம் தோல் எடுத்து பச்சை மட்டையில் வெளுத்து உங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு கருத்தா சேர்த்து வைக்கிற கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி. உண்மைத்தன்மையை இன்னைக்கு தோல் வச்சு காட்டியிருக்குது. இன்னைக்கு பண்டவாளத்திலும் தண்டவாளத்துல ஏற்றி இருக்குது அப்படின்னா அதற்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இந்த கேள்வி எல்லாம் இப்படியும் இருக்குதா? ஏன்னா நம்மளே விழிப்புணர்வு இல்லாத இருந்தப்ப அண்ணன் கேட்ட கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு விழிப்புணர்வோட இன்னைக்கு கவனிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு கேள்வியை எப்படி வைப்பது, இவங்க ஒரு கேடுகிட்ட செயல். இப்போ ஒன்றும் இல்லை, கன்னியாகுமரியில தக்கலையில இருக்கக்கூடிய மலையை உடைச்சு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை டிப்பர் லாரி தான் போகணும்னு கணக்கு இருக்குது. இங்கிருந்து நீங்க ஒரு சேலத்துல இருந்து மதுரை ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்கன்னு நீங்க, ஆத்தூர் போறீங்கன்னு வைங்க, இடையில எத்தனை காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை உங்களை நிறுத்தி ஹெல்மெட் இருக்குதா, லைசன்ஸ் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா, வண்டி நம்பர் சரியா ஸ்டிக்கர் ஒட்டல, லைட் எரியல, பிரேக் பிடிக்கலன்னு எத்தனை நம்ம வழக்குகளை மக்கள் மீது போட்டு அதற்குரிய கட்டண தொகையை வசூலிக்கிறாங்க. வழக்கொள்ளையில ஈடுபடக்கூடிய டிப்பர் லாரி எத்தனை லாரி போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாத போயிருமா? இவங்க செக் பண்ணாத இருப்பாங்களா? செக் போஸ்ட் தான் இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக, அரசு அதிகாரிகளின் மூலமாக, அரசின் மூலமாக விதிக்கப்படும் விதிகளுக்கு மீறி, விதிமுறைகளுக்கு மீறி எத்தனை லாரி எடுத்துட்டு போறாங்க. இதை தட்டி கேட்க போன நாம் தமிழர் கட்சியை மிரட்டுறது, நாம் தமிழர் கட்சியினுடைய நியாயமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு அங்க போராட்டத்தை எடுத்து அவங்கள ஒடுக்கிறது, இப்படி தேவையில்லாம மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை தான் செய்யக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க. அப்போ எப்படி மக்கள் உங்களை நம்புவாங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இவ்வளவு வேகமா இன்னைக்கு மக்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க? இளைஞர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தான் மிக முக்கியமா தேவைப்படுது, இந்த நாட்டுக்கு காலத்தின் கட்டாயமா தேவைப்படுது, இல்லைன்னா இந்த பூமி நாசமா போயிடும், விவசாய நிலங்கள் பறி போயிடும், தகர்க்கப்பட்டு வளக்கொள்ளையில நமக்கே அது இல்லாம வேறொரு மாநிலத்துக்கு கொண்டு போய் எல்லாமே அங்க துறைமுக பணிக்கும், அந்த பணிக்கும், இந்த பணிக்கும், சாலை பணிக்கும் சொல்லி எல்லாம் போட்டு ஃபவுண்டேஷன் பண்ணிடுவீங்க. இந்த மழை இல்லைன்னா மழை எப்படி கிடைக்கும்? மழை இல்லைன்னா உழவர்கள் எப்படி உழுவாங்க? உழவு இல்லைன்னா உணவு எப்படி கிடைக்கும்? அதான் அண்ணன் இதை மிக முக்கியமான ஒரு கொள்கையாவே வைக்கிறாரு. உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு விவசாயத்தை நம்ம அழிச்சுக்கிட்டு யார்கிட்ட கையேந்தி நிக்க போறோம்? யார்கிட்ட கையேந்தி நின்று நம்ம உணவு வாங்கி சாப்பிட போறோம்? இன்னைக்கு எத்தனை பொருட்கள் வெளியிலிருந்து இங்க வர வைக்கப்பட்டு இங்க விற்கப்படுகிறது தெரியுமா? என்னென்ன பொருட்கள் வெளியிலிருந்து வர வைக்கப்படுகிறது? ஆந்திரா அரிசி, பெங்களூர் தக்காளி, பெங்களூர் வெங்காயம், குஜராத் கோதுமை, இப்படி பல பொருட்கள் வெளியிலிருந்து இங்க கொண்டாந்து கொடுத்து விற்பனையாகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு மாறிட்டு இருக்குது. ஒண்ணுமே இல்லை, நிலத்தடி நீர் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிக்கணும். நிலத்தடி நீர் எவ்வளவு குறைஞ்சிருக்குது? அந்த குறைந்த நிலத்தடி நீரும் எந்த அளவுக்கு இந்த சிப்காட் போன்ற தொழிற்சாலைகள்னாலையும், தோல் தொழிற்சாலைகள்னாலையும், அதனுடைய கழிவுகள்னால இன்னைக்கு எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்குது. சரி, அந்த நீர் மட்டுமா பாதிச்சிருக்குது? காற்று எவ்வளவு பாதிச்சிருக்குது? இதனால இந்த சுற்றுப்புற சூழல் எவ்வளவு கெட்டு கிடக்குது. இந்த சுற்றுப்புற சூழல் கெடுறதுனால இங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை, சீதோச நிலை எந்த அளவுக்கு மாறி இயற்கையோட பேரிடர் நிகழ்வுகள்லாம் நிகழக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு பேராபத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில தான் இன்றைய தமிழ்நாடு மாறி நிற்குது. இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சி முறைகள் தான் அப்படிங்கிறத அண்ணன் செந்தமிழன் சீமான் தெளிவா தெரிவிக்கிறாரு. ஏன் வள்ளலார் பெருவழியை விட்டு வச்சாங்களா? அங்க ஒரு ஆராய்ச்சி கூட அமைக்கிறேன், அதை அமைக்கிறேன்னு சொல்லி எதையோன்னு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லி அங்க ஒரு 3500 கிட்டத்தட்ட 4000 ஏக்கரை அதைய முடிச்சு கட்ட பார்த்தாங்க. அவ்வளவு நிலத்துல விளையக்கூடிய விளைச்சல் இதுக்கு இல்லாம போகுது. இந்த மாதிரி மேல்மா சிப்காட் அமைக்கிறேன்னு சொல்லி அங்க ஒரு 3500 ஏக்கர், எல்லாம் 3000-4000 ஏக்கர் தான். இப்படி குறைஞ்சுக்கிட்டே வந்தா நாளைக்கு உணவுக்கு எங்க போவீங்க? பாரதியார் சொல்லுவார், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம்ங்கிறது. இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே உணவு இல்லாத போகுது. அப்ப யார் அழிக்க போறோம்? எதை அழிக்க போறோம்? ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம முழிச்சுக்கணும். நம்ம முழிச்சுக்கிட்டா தான் நம்ம ஒத்தாளா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சிகளை எதிர்த்து நின்று யாருடனும் கூட்டணி இல்லை, யார்கிட்டையும் பேரம் இல்லை,
எங்க கொள்கையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுலயும் 50க்கு 50% வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிவாரியே பிரித்து கொடுக்கப்பட்டு வேட்பாளர்களாக நிறுத்த வைப்போம். நாங்க இப்படிதான் இருப்போம். எங்கள் தலைவரை தமிழின பேரின தலைவரை வந்து நீங்க வந்து தலைவரா ஏத்துக்கிட்டா, அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டா, தமிழ் தேசிய தத்துவத்தை ஏத்துக்கிட்டா நாங்க உங்களோட கூட்டணிக்கு வரோம். நீங்க கூட்டணிக்கே வந்தாலும் நாங்க உங்க தவறுகளை மேடைகளில் சுட்டிக்காட்டி பேசுவோம் அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி தலைவரை யாராச்சும் சொல்லுங்க வரலாம். அப்படிப்பட்ட தலைவன் சீமானா தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு சோட பார்க்காம நம்மளுடைய நம்ம மனதுல உயர்ந்து நிற்கக்கூடிய மாபெரும் இந்த தமிழினத்தின் தமிழ் பேரினத்தின் ஒரு தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றி வந்த ஒரு எப்படி சொல்லலாம் வரலாற்று நாயகனா நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. இங்க உண்மையான தலைவன், உண்மையான தமிழினத்தின் ஒரு தமிழ் தேசிய பேரினத்தின் தமிழ் தேசிய கொள்கையை தத்துவங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.